கட்டுக்கட்டாக எடுத்து கொடுப்பேன் நான் நிறைய பேருக்கு. பட் எதுக்குன்றதுனா எனக்கு தெரியும். பட் என்னன்னா கட்டுக்கட்டாக எடுத்து கொடுப்பேன். எடுத்து கொடுக்கும்போது அடுத்து இன்க்ரீஸ் தான் ஆகும். மேக்ஸிமம் அவர் சொன்னார் இல்லையா 200, அடுத்து 400, அடுத்து 600லாம் இருக்காது. ஓகே இல்லையா, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகலாம். அது பெரிய விஷயம் இந்த ஃபுட் ஃபாலோ பண்ணதுனால. எனக்கு பேக் பெயின், லெக் பெயின் இருந்தது. இங்கே ஃபுட் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸில் நல்லா ஆக்டிவாக இருந்தேன். மெயின் பார்த்தீங்கன்னா எனக்காக வரவே இல்லை, என்னோட ஒய்ஃப் வெயிட் லாஸ்க்காக தான் வந்தேன். என் ஒய்ஃப் வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா மெயின் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ பிபி அதிகமாக இருக்கும். 6 months ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் விசிட் அதிகமாக இருப்பாங்க. என்னோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் இங்கே குளத்தூரில் தான் இருக்கேன். பிஃபோர் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பக்கத்துலேயே ஜஸ்ட் வாக்கபிள் தான். ரெகுலராக போயிட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டே வருவாங்க. 6 months ஒன்ஸ் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டே வருவேன். பட் இங்கே வந்த பிறகு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுமானா கண்டிப்பாக ட்ரிப்ஸ் ஏற்றினா கண்டிப்பாக போய் தான் ஆகணும் குளத்தூர்லேருந்து. ஏன்னா ரெகுலர் டாக்டர் இல்லையா, ஃபேமிலி டாக்டர்னு சொன்னது ரெகுலராக அவங்க ஒரு இருக்காங்க. போகும்போது கேட்பேன் நான், இந்த மாதிரி ட்ரிப்ஸ் ஏற்றிட்டே இருக்காங்களா? இல்லை ஏற்றுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடிக்ட் மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஏற்றி அவங்களுக்கும் கரெக்டாக இங்கே ஃபுட் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு நாள் வந்தோம். வெயிட் லாஸ்க்காக ஜஸ்ட் பார்க்கலாம், இங்கே சும்மா வந்து பார்த்துட்டு போகலாம் வெயிட் எப்படி குறையுதா இல்லையான்னு பார்த்தோம். பட் என்னன்னா ஒரு 3 days நான் எடுத்தேன், அவங்க ஒரு 15 days எடுத்தாங்க. ஒரு 10 daysல பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ரோட்டில் போகிற ஒரு நர்ஸ் பார்த்துட்டு கேட்குறாங்க, ஒய்ஃப் ஏன் வரவே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு வரவே இல்லை அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும்போது நானும் சொன்னேன் இல்லை அவங்க அங்கேயே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு லோ பிபியில் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. ஏன்னா அவங்க ட்ரிப்ஸ் ஏற்றதுனால ட்ரிப்ஸ் இன்னைக்கு நைட் ஏற்றிடுவாங்க. நைட் ஏற்றிட்டு திரும்ப நாளைக்கு காலையில் போய் ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றுறானோ, திரும்ப அடுத்த நாள் நைட்டு திரும்ப போய் ஏற்றிருக்கேன் நான் ஒரு 2 வாட்டி. ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வாட்டி போகும்போதே ரொம்ப இதுவாக இருக்கும். நான் மெடிக்கல் ஃபீல்டு தான், எனக்கு தெரியும் மாத்திரை சாப்பிடக்கூடாது, ட்ரிப்ஸ் ஏற்றக்கூடாது. ஒரு ஃபீவர் வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நானே யோசிச்சுப்பேன், ஏன் ஃபீவர் வந்துடுச்சு, நம்ம இந்த மாத்திரை சாப்பிடணுமா, அந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்கேன். ஓகேங்களா. பட் அவங்களை கூப்பிட்டு போகும்போது எனக்கே கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே போனாலே எனக்கு பிடிக்காது. ஹாஸ்பிட்டல் உள்ளே போகவே எனக்கு பிடிக்காது. பட் அவங்களுக்காகவே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். நான் போயிட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்திருக்கேன். பட் அவங்களும் ஃபுட் ஃபாலோ பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 1.5 years ஆகுது. 1.5 years ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாமல் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் விசிட் இருக்காமல் ஒரு 12 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட் ஃபாலோ பண்ண பேக் பெயின் அதிகமாக இருக்கும், கால் வலி அதிகமாக இருக்கும், மெயின் என்ன மூச்சு வாங்கும், மெயின் என்ன ராங் ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட். இப்போ இவர் சார் சொன்னாலே அந்த மாதிரியான ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் நானும் எடுத்துப்பேன். எடுத்ததுனால தான் எனக்கும் வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. மெயின் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியாது. காலைல எழுந்திரிச்சு ஒரு 15 நிமிஷம் உட்காந்துருவேன். பாடி ஃபுல்லாக பெயினாகவே இருக்கும். இப்போ அந்த பாடி பெயினே இல்லை எனக்கு இந்த ஃபுட் ஃபாலோ பண்ணி. மெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் சாப்பிட்டு என்னால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியுமா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்லாம் இருந்தேன். பட் என்னன்னா நைட்டில் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த 10 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சேன். 12 மணிக்கு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மறந்த பிறகு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. தண்ணி குடிச்சு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அடுத்த நாள் போய் ஒர்க்கும் பண்ண முடியாது. அங்கே கரெக்டாக கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மாற்றி எடுத்து கொடுத்துருவோம். அந்த மாதிரியான டிஸ்டன்ஸ்லாம் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்நாக்ஸ் திரும்ப அடுத்த நாள் வாங்கி வச்சு கரெக்டாக தூங்கிட்டேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இங்கே வந்து ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு ஹெல்த் ரிசல்ட்ஸ் நல்லா எடுத்திருக்கேன். மீன் பார்த்தீங்கன்னா நைட் எனக்கு இந்த மாதிரி எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆக்டிவ் ஃபைபர் எடுக்கும்போது பசி நல்லா கண்ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியானத்தில் ஹெல்த்தி லஞ்ச் எடுக்கிறோம் இல்லையா, லஞ்சில் வந்து எதை ஸ்கிப் பண்ணணும், எதை எடுத்துக்கணும், மெயின் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ் இங்கே நான் ஃபோட்டோ அனுப்பும் போதே பார்த்துருவோம் இதில் வெஜிடபிள்ஸ் கம்மியாக இருக்குது, நாளைக்கு ஆட் பண்ணி எடுங்க, அப்போ கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி. எனக்கு என்னென்னா இந்த சாப்பாட்டை ஒருத்தருக்கு காமிக்கிறது எனக்கு பிடிக்காது. பட் ஆனால் எனக்கு ஒய்ஃப்க்கு நல்ல ரிசல்ட் கிடச்சி. அப்போ எனக்கும் இந்த மாதிரி நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் நானும் கண்டிப்பாக எனக்கு விரும்பினேன். ஏன்னா மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால நானே பார்ப்பேன். இப்போ நார்மலாக ஒரு 500 mg தான் இருக்கும், அடுத்து 1000 mgக்கு போவாங்க. அது எப்படி போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கலாம், கரெக்டாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணேன். இங்கே கரெக்டான ஃபுட் கைடன்ஸ் இருந்தது, நானும் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 28 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். 28 kg வெயிட் லாஸ் பண்ணாலும் சொல்லி நைட்டு 10 மணிக்கு சாப்பிடுங்க. 10 மணிக்கு அப்புறமா வந்து ஒரு 12 மணிக்கு பசிக்கும். அதை வாங்கி வச்சு சொல்லி சின்ன கேஸ் ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸு அது எல்லாமே வச்சுருக்கேன். அது எல்லாமே ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்து கரெக்டாக காட் கிஃப்ட் இங்கே கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இருக்க 28 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். மெயின் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கேன், ஆக்டிவாக இருக்கேன். மெயின் என்னோட ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாமல் இருக்கும். அதுதான் ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் விசிட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட்டில் சாப்பாடே செய்ய மாட்டாங்க. நைட்டில் இந்த சாப்பாடு செய்யாமல்னா வெளியில் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறது, என்னென்ன சாப்பிட்ணும் அதெல்லாமே தெரியாமல், யாரும் கைடன்ஸ் இல்லை. இது வரைக்கும் இந்த கைடன்ஸ் வந்து ஏன் மிஸ் ஆச்சுன்னா கைடன்ஸ்க்கு யாருமே இல்லை எனக்கு இப்போதைக்கு. அதனால் இந்த ராங் ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு போயிருந்தேன். ஏன்னா பிஃபோர் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டில் தான் இருந்தேன். ஒரு 10 years பிஃபோர் ஹெல்த்தி ஃபுட்டில் தான் இருந்தேன். லேட்டர் பீட்டில் நான் சொல்கிறேன் அது எப்படின்னு.